Hello my dear viewers, welcome back to another video. My dear viewers, இன்னைக்கு ஒரு வீடியோவில் தமிழர் வீரம் அறிவோம் தொடரில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற தமிழகத்தின் ஒரு மாபெரும் தலைவன் யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மாவீரன் பூலித்தேவன். My dear viewers, பூலித்தேவரை பற்றி நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம பாடப்புத்தகத்தில் படிக்கிற முதல் இந்திய சுதந்திர போர் அப்படின்னு சொல்லப்படுற சிப்பாய் கழகம் நடந்தது 1857. ஆனால் இந்த சிப்பாய் கழகம் நடக்கிறதுக்கு 100 வருஷத்துக்கு முன்னாடி ஆங்கிலேயனை ஓட விரட்டிய ஒரு மாபெரும் தலைவன் தான் நம்ம தமிழின முப்பாட்டன் பூலித்தேவன். ஸோ பூலித்தேவனை பற்றி நம்ம தமிழர்களாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஸோ மை டியர் வியூவர்ஸ், இன்னைக்கு ஒரு வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாபெரும் தலைவன் பூலித்தேவனோட வாழ்க்கை வரலாற்றை எளிமையாக எல்லாருக்கும் புரிகிற விதமாக சொல்ல போகிறேன். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். மை டியர் வியூவர்ஸ், 1715 திருநெல்வேலிக்கு பக்கத்தில் இருக்கிற நெற்கட்டாஞ்சவல் அப்படின்ற ஊரில் தான் பூலித்தேவர் பிறக்கிறாரு. தன்னோட 6 வயசுலேருந்தே தமிழ் இலக்கியத்தையும் தமிழ் இலக்கணத்தையும் பயங்கரமாக கற்றுக்கணும் அப்படின்ற ஆர்வத்தில் படிக்கிறாரு. அதே வயசில் அவர் தாமாகவே கவிதை எழுதுகிற அளவுக்கு திறமை வாய்ந்தவராக இருக்கார். அவருக்கு 12 வயசு ஆகும்போது அவரோட பேரண்ட்ஸு அவங்களுக்கு போர் பயிற்சிகளை கற்றுக் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போர்க்கலைகள் எல்லாம் கற்றுக் கொடுக்குறாங்க. வாள்வீச்சு, வேல் எய்தல், அம்பு எய்தல், கவன் எறிதல், குதிரை ஏற்றம், யானை ஏற்றம், சுருள் பட்டா எறிதல் இப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன விதமான போர்க்கலைகள்லாம் இருக்கோ எல்லா விதமான போர்க்கலைகளும் கற்றுக் கொடுக்குறாங்க. ஸோ எல்லா விதமான போர்க்கலையும் கற்று ஒரு மாபெரும் வீரனாக தான் உருவெடுக்கிறாரு பூலித்தேவர். மை டியர் வியூவர்ஸ், பூலித்தேவர் என்ற ஒரு மறவர் இனத்தை சேர்ந்த ஒரு மன்னர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மறவர் இனம் எதுக்கு பேர் போன இனம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வீரத்திற்கு அடையாளமாக இந்த மறவர் இன மக்களை சொல்லுவாங்க. மரம்னாலே வீரம் அப்படின்ற பொருள் தான் தரும். மை டியர் வியூவர்ஸ், போர்க்களத்தில் யானைப்படை, தேர்ப்படை, குதிரைப்படை இப்படி எத்தனை படைகள் இருந்தாலும் ஒரு போரோட வெற்றிக்கு முக்கியமான காரணமாக அமையிறது காலாட்படை தான். ஸோ அந்த காலத்தில் வீரத்துக்கு பேர் போன மறவர் இன மக்களை தான் அதிகமாக போர்க்களத்தில் பெரும் பங்காற்றியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு பெருமை வாய்ந்த ஒரு செம்ம நாட்டு மறவர் இனத்தை சேர்ந்தவர் தான் நம்ம பூலித்தேவர். மை டியர் வியூவர்ஸ், பூலித்தேவருக்கு சின்ன வயசுலேருந்து இறை நம்பிக்கை இருந்து ரொம்ப அதிக அளவில் இருந்திருக்கு. அதே சமயத்தில் அவர் வீரத்திலையும் மிகச்சிறந்தவராக இருந்திருக்காரு. ஸோ இந்த அளவுக்கு அறிவுலையும் சரி, வீரத்திலையும் சரி, இல்லை இறை நம்பிக்கையிலும் சரி, இந்த அளவுக்கு சிறந்து விளங்கின பூலித்தேவரை 12 வயசுலேயே அவங்களோட அப்பா அம்மா நெற்கட்டாஞ்சவல் கோட்டைக்கு முடிசூட்டி மன்னராக்கி அழகு பார்க்குறாங்க. இந்த அளவுக்கு வீரமிக்க பூலித்தேவர் என்னைக்கு ஆங்கிலேயர்களை எதிர்த்து போரிட ஆரம்பித்தார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மை டியர் வியூவர்ஸ், 1755 கர்னல் கீரோன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஆங்கிலேய கவர்னர் ஜெனரல் தன்னோட ஆங்கிலேய படைகளெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு இவன் ஒருத்தன் தான் கப்பமே கட்ட மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நெற்கட்டாஞ்சவல் கோட்டையை முற்றுகையிட்டு பூலித்தேவர்கிட்ட நீ எனக்கு கப்பம் கட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிமாண்ட் வைக்கிறாங்க. பயங்கரமான கோபத்துக்கு போன பூலித்தேவர், நீ யார் என்கிட்ட வந்து கப்பம் கேட்குறது, என் நிலத்துல வந்து வரி வசூல் இருக்கிற உரிமை எந்த வெள்ளையனுக்குமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே அவங்க கூட போரிட்டு முதலாக வெள்ளையனுக்கு எதிரான போரில் வெற்றி பெறாரு பூலித்தேவர். இந்த வெள்ளையனுக்கு எதிரான போருன்றது மொத்த இந்தியாவிலுமே வெள்ளையர்களை எதிர்த்து போரிட்ட முதல் மன்னர் பூலித்தேவர். ஸோ இந்த உண்மை வந்து வரலாற்றில் திட்டமிட்டு மறைக்கப்பட்ட ஒரு உண்மை. மை டியர் வியூவர்ஸ், அந்த போரில் பூலித்தேவர்கிட்ட தோற்று போன ஆங்கிலேயர்களுக்கு இது வரைக்கும் நம்மளை எதிர்த்து கேள்வி கேட்க யாருமே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருந்த ஆங்கிலேயர்களுக்கு பூலித்தேவர் அவங்க எதிர்த்து போரிட்டு ஜெயிச்சதுமே அவங்களுக்கு பயங்கரமான கோபம் வருது. அதனால தொடர்ந்து பூலித்தேவரோட நெற்கட்டாஞ்சவல் கோட்டை மேலேயும் சரி, இல்லை வாசுதேவநல்லூர் கோட்டை மேலேயும் சரி தொடர்ந்து போரிட்டே இருக்காங்க. ஆனால் ஒவ்வொரு டைம் பூலித்தேவரை எதிர்த்து ஆங்கிலேயர்கள் போரிட்டு வரும்போது அவங்களுக்கு ஏமாற்றம் மட்டுமே திரும்புது. ஏன்னா பூலித்தேவர் அவங்கள மறுபடியும் ஓட விரட்டி அடிக்கிறாரு. 1755 முதல் டைம், 1760 ரெண்டாவது டைம், 1765 3ன்னு சொல்லிட்டு இப்படி தொடர்ந்து ஒரு 12 முறை ஆங்கிலேயர்களை ஓட விரட்டி அடிக்கிறாரு மாவீரர் பூலித்தேவர். இவர் கூட போரிட்டு ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்ச ஆங்கிலேயர்கள் அவங்களுக்கே தெரிஞ்ச ஒரு வழியான சூழ்ச்சி பண்ணுற வழியை இவங்க கையாளுறாங்க. ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஆங்கிலேயர்கள் மாதிரியே பூலித்தேவருக்கு ஒரு உள்ளூர் எதிரியாக இருந்த ஒரு தமிழ் மன்னர் தான் மருதநாயகம் அப்படின்னு சொல்லப்படுற இன்னொரு மாபெரும் வீரன். அந்த மருதநாயகம் பூலித்தேவர்கிட்ட பல முறை போரிட்டு ஜெயிக்க முடியாமல் பூலித்தேவர் மேலே காண்டில் இருந்தார். ஸோ அப்படி இருக்கிற மருதநாயகத்துக்கிட்ட ஆங்கிலேயர்கள் ஒரு டீல் பேசுகிறாங்க. நீ வந்து எங்களோட படைகள் எல்லாம் பயன்படுத்திக்கிட்டு நீ பூலித்தேவனை கொன்று உன்னோட பழியும் தீர்ந்த மாதிரி இருக்கும், எங்களுக்கும் எங்களோட ஆத்திரம் தீர்ந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படின்ற பாலிசியில் பூலித்தேவர் மேலே 2 பேரும் சேர்ந்து போர் தொடுக்கிறாங்க. மருதநாயகம் வந்து ஆங்கிலேயர்களோட படைகளையும் அவங்களோட பீரங்கிகளையும் சேர்த்து வச்சுக்கிட்டு பூலித்தேவர் மேலே போர் தொடுக்கிறான். பல முறை பூலித்தேவர்களோட போரிட்டு தோத்த மருதநாயகம் ஆங்கிலேயர்களோட கை கோத்து அவங்களோட வெப்பன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பூலித்தேவர் மேலே போரிட்டு பூலித்தேவரை ஜெயிச்சிடறான். ஆனால் அவரை அரெஸ்ட் பண்ண முடியறதில்ல. பூலித்தேவர் அங்கேருந்து தப்பிச்சு
தப்பிச்சு போயிடுறாரு. அது 1764 மருதநாயகம் இறந்துடுறாரு. மருதநாயகம் இறந்ததுக்கப்புறம் தப்பிச்சு போன பூலித்தேவர் மறுபடியும் நெற்கட்டாஞ்செவலுக்கு வந்து மறுபடியும் தன்னுடைய மன்னராட்சியை தொடர்றாரு. ஸோ இவன் மறுபடியும் வந்துட்டானே, இவனை இப்படியே விட்டா இவன் மறுபடியும் நம்மளை நோண்டுவான் அப்படின்னு சொல்லிட்டு பயந்த ஆங்கிலேயர்கள் உடனே பெரும் படையை கூப்பிட்டுக்கிட்டு பூலித்தேவர் மேலே போர் தொடுக்கிறாங்க. அவங்க பெரும் படை, இது வரைக்கும் இல்லாத அளவுக்கான ஒரு பெரும் படையை கூப்பிட்டுக்கிட்டு பீரங்கியெல்லாம் எடுத்துக்கிட்டு நெற்கட்டாஞ்செவல் கோட்டை மேலே பயங்கரமாக தாக்குறாங்க. பலமுறை ஆங்கிலேயர்களை தோற்கடித்த நம்ம மாவீரன் பூலித்தேவர் இந்த போரில் ஆங்கிலேயர்களால் தோற்கடிக்கப்படுறாரு. ஏன்னா ஒரு போர் விதிமுறையே இல்லாமல் சடனாக வந்து போரிட்டு ஆங்கிலேயர்கள் வந்து பூலித்தேவனை ஏமாற்றி ஜெயிக்கிறாங்க. ஜெயிச்சுட்டு பூலித்தேவனோட மனைவி மக்களை எல்லாம் அவன் கண் முன்னாடியே உயிரோட கொளுத்தி எரிச்சு கொன்றாங்க. அதுக்கப்புறமா பூலித்தேவரை கைது பண்ணி பாளையங்கோட்டை ஜெயிலுக்கு கூப்பிட்டு வராங்க. கடைசியாக கைது பண்ணி கூப்பிட்டு வரும்போது பூலித்தேவர் நான் வந்து கடைசியாக ஒரு டைம் சாமி கும்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சங்கரன் கோயிலில் வந்து தன்னை விட சொல்கிறாரு. அப்படி விடும்போது சங்கரன் கோயிலுக்குள்ளே போன பூலித்தேவர் திரும்ப ஒரு புகை மூட்டை மாதிரி வந்து அங்கேயே காணாமல் போய் மறைஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ இருந்து இப்போ வரைக்குமே பூலித்தேவருக்கு கடைசியாக என்ன ஆச்சு அப்படின்ற வரலாறு இப்போ வரைக்குமே ஒரு மிஸ்ட்ரியாகவே இருக்குது. ஸோ மை டியர்ஸ், இதுக்கு வந்து 2 வகையான மிஸ்ட்ரிகள் சொல்கிறாங்க. ஒன்று, பூலித்தேவர் வந்து அந்த கோயிலுக்குள்ளே போய் கடவுளை வேண்டி தானும் அப்படியே கடவுளோட கடவுளாக சொர்க்கத்துக்கு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதி மக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. 2வது விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பூலித்தேவரை வந்து கொன்ன விஷயம் மக்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா மக்கள் வந்து கிளர்ச்சி செய்ய ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஆங்கிலேயர்கள் இந்த மாதிரி ஒரு கதை பாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2வது ஒரு கேங் சொல்லப்படுது. ஸோ இதில் எது உண்மைன்றது இப்போ வரைக்கும் நிரூபிக்கப்படலை. பூலித்தேவருக்கு கடைசியாக என்ன ஆச்சு அப்படின்றது இப்போ வரைக்குமே ஒரு மிஸ்ட்ரியாகவே இருக்குது. மை டியர் வியூவர்ஸ், இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 1755 ஆங்கிலேயர்கள் எதிர்த்து போரிட்டு அவங்கள ஜெயிச்சு இந்தியாவோட சுதந்திரத்துக்காக முதல் விதையை போட்டவர் நம்ம தமிழ் மன்னர் பூலித்தேவன். ஆனால் இந்த வரலாற்று உண்மைன்றது வரலாற்றிலிருந்து மறைக்கப்பட்டிருக்கு. அதுக்கு ஆதாரம் இருந்தும் மறைக்கப்பட்டிருக்கு. காரணம் தமிழர்கள் மீதான வன்மம். தமிழர்கள் வந்து இருந்துடவே கூடாது, அவங்க வந்து பெருமையாகவே இருந்துடக்கூடாது அப்படின்னு சொல்கிற ஒரு வன்மமாக கூட இருக்கலாம். இருந்தாலும் பாடப்புத்தகத்தில் பாடமாக படிக்க வேண்டிய இந்த மாதிரியான வரலாற்றை நம்ம இப்படி படம் மூலியமாக பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டிய நிலைமைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். இருந்தாலும் நம்ம தமிழ் மன்னர்களோட வரலாற்றை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். மறுபடியும் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். டாடா, பை பை.